Good evening students. In the given figure, triangle ABC is shown. D is parallel to BC. If AD is 5 cm, DB is 2.5 cm, BC is 12 cm, then D is equal to. So, இந்த diagram வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. So, first வந்து இது one word. So, நிறைய வந்து எழுதி time வந்து waste பண்ணாதீங்க. நான் explanationக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியும் அடுத்து வந்து ட்ரையாங்கிள் ஏடிஇயும் வந்து சிமிலர். அப்போ கண்டிஷன் என்னது? ஏடி பை ஏபி ஈக்குவல் டு டிஇ பை பிசி. இப்போ நம்மளுக்கு ஏடியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபியோட வேல்யூனா என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 7.5. அடுத்து டிஇ பை பிசியோட வேல்யூ என்னது? 12. ஸோ இதை க்ராஸ் பண்ணுங்கள். இப்போ 5/7.5 ஈக்குவல் டு டிஇ பை 12. ஸோ டெசிமலில் இருக்குது. அப்போ வந்து 10ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது ஹோல் நம்பர் ஆயிரும். இங்கே 10 இங்கே 50 ஆயிரும். ஈக்குவல் டு டிஇ பை 12. ஸோ க்ராஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஇ வந்து 8 சென்டிமீட்டர்னு வரும். சரியா? தேலிஸ் தியரத்தோட இன்னொரு பேர் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.